இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருடத்திற்கு முன்பாக உங்கள் மத்தியில் வந்து தேவ செய்தியை கொடுக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. மறுபடியுமாய் கூட ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். விசேஷமாக ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் அண்ட் தேங்க்ஸ் டு பாஸ்டர் ரெவரண்ட் ராபர்ட் பாண்டியன் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் அனைவருக்கும் மனதார நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் வாஞ்சியாக வந்திருக்கிறீங்க? ஏன்னா வசனம் போட்டிருக்கு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர். ஆமேன். தாகமாக இருந்தால் தண்ணியை ஊற்றுவார், காலியாக இருந்தால் பாத்திரத்தை நிரப்புவார். ஆமேன்னு சொல்லுங்கள். தாகமாக இருந்தால் தண்ணி கிடைக்கும், காலியாக இருந்தால் பாத்திரம் நிரப்பப்படும். இந்த காலை வேளையிலும் கூட அவ்விதமாய் கர்த்தர் நம்ம மத்தியில் கிருபை செய்வார், கிரியை செய்வார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை, எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். இந்த வசனத்தை குறித்து நான் ஆல்ரெடி தியானம் செய்து இதற்காக ஆயத்தமாகி வரும்பொழுது இங்கே வந்து உட்கார்ந்த உடனே இந்த வார்த்தையை பார்த்தேன். காட் இஸ் குட். ஆமாம், கர்த்தர் என்றும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையும் அதற்கு ஒப்பான ஒரு வார்த்தையை எல்லாரும் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 136:1, Psalms 136:1 நான் படிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Give thanks to the Lord, for he is good and his mercy endures forever. Hallelujah. அப்படியே இருக்கிற நிலைகள் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் நாம் பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவரே வாஞ்சையோடு ஆசையோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்திற்கு நேராக எங்கள் இருதயத்தை திறப்புகிறோம். இந்த வார்த்தைக்காக எங்கள் செவிகளை நாங்கள் திறக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக எங்கள் சூழ்நிலைகளில், எங்களுடைய குழப்பங்களில், எங்களுடைய இக்கட்டுகளில் உமது விலையேற பெற்ற வல்ல ஜீவ வார்த்தைகள் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் விழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எஃப்ல வச்சுக்கோங்க, எஃப் மேஜர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி பாருங்கள், இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. தெரியாதவங்க யாருக்குமே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். தேவ தன்மைகள் என்று பல காரியம் ஒன்று. ஆண்டுடைய காட்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, காட் இஸ் ஹோலி. அவருடைய தன்மை என்ன சொல்லுங்கள்? காட் இஸ், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அதனால தான் வானதூதர் சேனைகள் இவ்விதமாய் தேவனை துதிக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அது தேவ தன்மைகளில் ஒன்று. இரண்டாவது, தேவன் எப்படிப்பட்டவர்? ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் விதமாக சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஐ ஆம் லார்ட் காட் அல்மைட்டி. ஹல்லேலூயா. ஐ ஆம் அல்மைட்டி அப்படின்றாரு. ஆண்டவரே சொல்கிறாரு. நான் சொல்கிற இந்த தேவ தன்மைகள்லாம் தேவனே தம்மை பற்றி கூறி வசனம் எழுதி வைத்திருக்கிறாங்க பாருங்கள். அவரே தம்மை பற்றி நான் எப்படிப்பட்டவர்? நான் பரிசுத்தர் அப்படின்றார். அடுத்தது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் மூன்றாவது, தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் அவரே சொல்கிறாரு, நான் மாறாதவர். ஐ ஆம் அன் அன்சேஞ்சிங் காட். தேவ தன்மைகளில் மூன்றாவது ஒன்று, ஐ ஆம் அன் அன்சேஞ்சிங் காட். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்போ அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். அது தேவ தன்மைகளில் ஒன்று. அப்போது இன்னும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர், ஆமாம், பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், காட் இஸ் குட். இப்படி சொல்லுங்கள், யுவர் காட் இஸ் குட். இன்னைக்கு கொஞ்சம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெசேஜ் கொஞ்சம் நல்லா ஃப்ளோ ஆகும். காட் இஸ் குட். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், நம் தேவன் நல்லவர், அவர் எப்பொழுதும் நல்லவர். ஹல்லேலூயா.
தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இப்போ இன்றைக்கு நாம் தேவன் நல்லவர் என்று என் வாழ்க்கையில் கண்டுகொண்டு உங்கள் வாயும் உங்கள் உள்ளமும் அவரை நல்லவர் 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 என்று துதிக்க தேவன் செயல்படும் 3 அல்லது 4 காரணங்களையும் கிரியைகளையும் நாம் பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருக்க, அவர் நல்லவர் என்று நல்லவர்னு தெரியும், படிச்சிருக்கோம். ஆனால் I will experience that God is good in my life. இது சீசனல் வார்த்தை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பல வருடங்களாய், பல்லாயிரக்கணக்கான வருடங்களாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிற ஒரு வசனம்தான். ஆனால் இந்த சீசனில் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், உங்கள் மத்தியில் நான் வந்து நிற்பேன் முன்பாக திட்டமிடலை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய சித்தத்தின்படி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறாரு. அப்போ இந்த சீசனில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவரை நல்லவர் 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 என்று துதிக்க அவர் ஏற்படுத்தும் 3 அல்லது 4 காரணங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதல் காரணம், தேவன் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், மனிதர்கள் பாருங்கள், ஒரு சில காலகட்டங்களில் நல்லவராக இருப்பாங்க. ஆனால் எல்லா காலகட்டங்களையும் நல்லவங்களா என்ன பண்ண மாட்டாங்க. நம்மளே பாருங்கள், சில வேலைகளில் பழக ஆரம்பிப்போம் ஒருத்தங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியோட அவங்க ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கலாம், ரொம்ப நல்ல பிரதர், ரொம்ப நல்ல சிஸ்டர்னு. ஆனால் காலங்கள் போக போக நம்ம அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவோமான்னு தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நல்லவங்கன்னு சொன்னவங்கள திரும்ப 5 வருஷத்துக்கு பிறகு அதே நல்லவங்கன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா முறையும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப குட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே வார்த்தையை திரும்ப சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி தானே? தூதர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் வேணால் சொல்லலாம், ஒரு ஏஞ்சல்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் வேணால் சொல்லலாம். ஆனால் மனிதர்களை அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மனிதன் மாறுகிறான். உண்மையா இல்லையா? நீங்களாம் தலையாட்டுறதை பார்த்தா அந்த அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான், சூழ்நிலை மாறுது, மனிதன் மாறுகிறான். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம ஊரில் குடிக்கிறவங்கள பார்த்து, குடிகாரம் பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, குடிக்கணும்னு அவசியம் இல்லை, மனிதனுடைய பேச்சே விடிஞ்சா போச்சு. அநேக வேலைகளில் மனிதர்கள் சொல்லுகிற காரியங்களை அவர்கள் நினைவில் கொள்ளுகிறதே இல்லை. இந்த உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இந்த உதவி செய்ய மாட்டாங்க. சில வேலைகளில் ஹோப் கிரியேட் பண்ணுவாங்க, நம்பிக்கையை நம் இருதயத்தில் வளர்ப்பாங்க, ஆனால் சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. அதுதான் மனிதனுடைய வாக்கும் நாக்கும் அப்படிப்பட்டது. ஆனால் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம சத்தம் போட்டு சொல்கிறதுக்கு காரணம், அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தேவன் நன்மையானதை தருவார். ஏன் அவர் நல்லவர்னு சொல்லுங்கள்? அவர் நல்லவர்னு ஒரு டைட்டிலை மட்டும் நம்ம கொடுக்கல, அவர் கையிலிருந்து வருகிற அனைத்தும் நன்மையாக இருக்குது. எவ்ரி குட்னஸ் வில் கம் ஃப்ரம் த லார்ட். ஆமீன் சொல்ல முடியுமா? எல்லா நன்மையான ஈவும் வசனம் போட்டிருக்கு. யாக்கோபு விதமாய் சொல்லுகிறார், எவ்ரி குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், ஹல்லேலூயா, தட் கம்ஸ் ஃப்ரம் அபவ். எல்லா நல்ல ஈவும் பரிபூர்ணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கடந்து it comes from the Father. Hallelujah. That's why we call him good father. ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் நம்ம அவரை என்ன சொல்கிறோம், நல்ல தகப்பன், நல்ல தந்தை என்று நம்ம அழைக்கிறோம். சும்மா அவர் நல்லவர்னு டைட்டில் நம்ம கொடுக்கறதில்ல. எந்த அளவுக்கு கர்த்தர் தம்மை நல்லவர் என்று நிரூபித்தார் என்று சொன்னால், அவர் தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் வாழும்படி, நமக்கு மங்காத நித்திய ஜீவன் உண்டாகும்படி தமது சொந்த குமாரனையே உங்களுக்காக எனக்காக அவர் இந்த உலகத்தில் தந்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த உலகத்தில் நமக்காக சிந்தினாரே. தட்ஸ் வை வி கால் ஹிம் குட் ஃபாதர். ஆமீன் சொல்வீங்களா? இதை காட்டிலும் ஆண்டவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நன்மையானதை தருகிற தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எப்படி சுற்றி திரிந்தாருங்க? ஆமாம், அவர் இருந்த டைம்லலாம் தீமை ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட இருந்து வந்ததெல்லாம் நன்மையாகவே இருந்தது. ஆமாம், நல்லது. அப்படி ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. பேசினா நன்மை, செஞ்சால் நன்மை, மாறாத நன்மை அப்படின்னு நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஆண்டவர் பேசினாலும் நன்மை, அவர் பரத்திலிருந்து நன்மையை கொடுக்கிறார். அவர் பூலோகத்தில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நன்மையை கொடுக்கிறார். அவர்கிட்ட இருந்த பெஸ்ட்டையும் அவர் கொடுத்து தான் நல்லவர் என்று கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். என் கர்த்தர் நல்லவர். எல்லாம் கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்கள்.
என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. God gives good. Hallelujah. God gives good. மத்தேயு 7:11 ஒருத்தங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்மளை பார்த்து பைபிள் இப்படி சொல்லுது, யாரும் வசனப்பட்டுறாதீங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள், நம்மளெல்லாம் பார்த்து நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து நல்லதை செய்யணும்னு நினைக்கும் பொழுது நன்மை மாத்திரம் நிறைந்திருக்கிற பரலோகத்தின் பிதா அதை காட்டிலும் நன்மையான ஈவுகளை அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க நிச்சயம் செய்வார்? ஆமென் சொல்லுங்கள். நிச்சயம் நன்மை செய்வார். இந்த காலை வேளை ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள், நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கின்றார். நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்வார். திஸ் சீசன் காட் வில் ப்ரூவ் தட் ஹி இஸ் குட். முதல் கிரியை கர்த்தர் நன்மை என் வாழ்க்கையில் செய்வதற்கு. ஹல்லேலூயா. முதல் கிரியை வசனம் எடுத்தவங்க படிக்கலாம். நல்லவர் என்று அவர் விளங்க பண்ண, நீங்கள் நல்லவர் என்று அறிந்து அவரை துதிக்க முதல் காரணம். எஸ்ரா 3:11. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. முதல் காரியம், God will begin. Amen. Hallelujah. When God begins, He will prove that He is good in your life. அதாவது தேவன் துவங்குவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் துவங்குவார். When God begins something in your life, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் துவங்கும் பொழுது அவர் நல்லவர் என்று விளங்க செய்வார். அவர் நல்லவர் என்று விளங்க செய்ததால் நான் சொல்கிறேன், அநேகர் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க துவக்கத்தை கண்டு நீங்கள் சொல்வீங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. My Lord is good and His mercy over me endures forever. Hallelujah. நிறைய பேர் ஏக்கமாக உட்காந்துருக்குறீங்க. சம்டைம்ஸ் வெயிட்டிங் டேர்ன்ஸ் இன்டு லாங்கிங். காத்திருப்பு ஏக்கமாக மாறிடும் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆரம்பம் காத்திருப்பாக இருக்கும். ஆரம்பம் காத்திருப்பு தான். எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங். எல்லாருமே நம்ம எதுக்காச்சும் ஒரு காரியத்துக்காக காத்திருந்து நம்ம இருக்கிறோம் பாருங்கள், காத்திருக்கிறோம். அப்போ காத்திருந்த காரியங்கள் நடக்காமல் போகும்போது காத்திருப்பு என்ன ஆகிடுது சொல்லுங்கள்? ஏக்கம் அப்படி சொல்லும் போது ஏக்கமாக மாறிடுது. காத்திருப்பு ஏக்கமாக மாறிடுது. ஆபிரகாம் 75 வயசில் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், ஆண்டவர் எனக்கு பிள்ளையை தருவார்னு. 25 இயர்ஸ் வெயிட் பண்ணான் அவன். அப்போ அந்த முடிவுலலாம் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் ஃபைன் தான், ஆனால் எனக்கு முன்பாக இஸ்மவேல் இருக்கான், அவனை ஆசீர்வதிங்க, இந்த காரியத்தை குறித்து எனக்கு நிச்சயம் இல்லை என்கின்ற சூழ்நிலைக்கு வந்துடுறான். ஏக்கமாக மாறிடுச்சு. அப்போது இங்கே உட்காந்துருக்கிற சில பேருக்கு காத்திருந்து ஏக்கம் வந்துடுச்சுன்னா, when your waiting turns into longing, this morning God wants to say something. I am going to begin my good work in your life. ஆமீன். நல்லா கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்கள். எதையும் மற்றவங்களுக்கெல்லாம் துவங்குதே, மற்றவங்களுக்கெல்லாம் வருதே, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த காரியம் ஆரம்பிச்சிருச்சே, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த காலம் துவங்கிடுச்சே, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த கிரியை துவங்கிடுச்சே அப்படின்னு காத்திருந்தீங்க. எனக்கும் துவங்காதா காத்திருந்து now it is a longing. எனக்கும் இப்படி ஒரு காரியம் பிகின் ஆகாதா? என் லைஃப்லேயும் நான் அஸ்திபாரம் போட மாட்டேனா? எனக்கும் மெயில் வராதா? எனக்கும் ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகாதா? எனக்கும் இந்த காரியம் வராதா? எனக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆனா ஸ்டார்டட் வெயிட்டிங். முதல்ல ஆனா அண்ட் பெனினால் பாருங்கள், முதல்ல ஆனா ஸ்டார்டட் வெயிட்டிங். முதல்ல காத்திருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது காத்திருந்த ஜெபம் தான். ஆண்டுதோறும் பலி செலுத்த போகும்போது ஆனா வாஸ் ப்ரேயிங் டு காட். ஆனா ஜெபம் பண்ணாங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆரம்பத்தில் காத்திருப்பு ஜெபம் தான். அப்படி தானேங்க? ஆண்டுதோறும் வசனம் போட்டிருக்கேன், ஆண்டுதோறும் பலி செலுத்த போவாங்க, ஆண்டுதோறும் என்ன பண்ணுவாங்க? ஆனா ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போது ஒவ்வொரு முறையும் போகும்போது காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்காத போது இந்த பர்டிகுலர் வசனம் ரெக்கார்ட் ஆகிருக்கு பாருங்கள் பைபிளில். அந்த ஜெபம் காத்திருப்பு ஜெபம் இல்லை, ஏக்கத்தின் ஜெபம்.
கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு ஏங்கி ஏங்கி அழுகுறாங்கன்னா, ஏலி வந்து நீனா குடிச்சிருக்கியான்னு கேட்குற அளவுக்கு ஏக்கத்தின் பெருக்கம், காத்திருப்பு ஏக்கமாக மாறிடுச்சு. ஆமீன் சொல்லுங்களேன். வெயிட்டிங் டர்ன்ஸ் இன்டு லாங்கிங். இங்கே ஒரு வேலை உட்காந்துருக்கிறவங்க கனெக்ட் ஆன ஆண்டவர் உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறார் இந்த காலை வேலையில். when your waiting turns into longing, உங்கள் காத்திருப்பு ஏக்கமாய் மாறும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, I am going to prove myself that I am good in your life. நான் நல்லவர் என்று வாழ்க்கையில் நிரூபிக்க I will begin. hallelujah. கர்த்தர் துவங்குவார். ஆமென். வசனம் போட்டிருக்க ஆலயத்தை அஸ்திபாரம் போடும்போது ஒரு பாட்டு வந்துச்சான். என்ன பாட்டு சொல்லுங்க? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். நான் சொல்கிறேன், ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த சீசனில் காட் வில் பிகின். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் துவங்காதா இந்த காரியம்? என் வாழ்க்கையில் இந்த காலம் வராதா? என் வாழ்க்கையில் இந்த செய்தி கேட்க மாட்டேனா அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு தத்துவமாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, ஐ வில் பிகின் மை குட் ஒர்க் இன் யுவர் லைஃப். தென் யூ வில் சிங் திஸ் சாங் வித் மீ. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் பாடுவீங்களா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாட்டை கர்த்தர் பாட வைப்பார். எப்போ சொல்லுங்க? when God begins. hallelujah. என் வாழ்க்கையில் ஒரு கிரியை ஆரம்பிக்கப்படாமலே இருக்கிறது. காத்திருந்து காத்திருப்பு ஏக்கமாக மாறிடுச்சு. காத்திருந்து காத்திருப்பு ஏக்கமாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, now I will begin my good work in your life. ஹல்லேலூயா. என் நற்கிரியை உன் வாழ்க்கையில் நான் துவங்குவேன். ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டது நிமித்தம் ஒரு பாட்டு எழுந்துச்சு பாருங்க, ஒரு துதி எழுந்துச்சு, ஒரு பிரைஸ் எழுந்துச்சு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சொல்கிறேன், உங்கள் வாய் இதை சொல்லும். ஒருவேளை கேட்க நான் இருக்க மாட்டேன், உங்கள் பாஸ்டர் இருப்பாங்க, இதே இடத்துல சாட்சியில் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துவங்கப்படாத ஒரு காரியம் வாழ்க்கையில் துவங்கிட்டுது. ஹல்லேலூயா. அஸ்திபாரம் போடப்படாத ஒரு காரியம் அஸ்திபாரம் போடப்பட்டது. இந்த செய்தி நான் கேட்பேனான்னு காத்திருந்து ஏக்கமாக போயிடுச்சு. இந்த செய்தியை கர்த்தரின் வாழ்க்கையில் கேட்க வச்சாரு. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாக நீங்கள் பாடணும், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, 430 வருஷம் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. என்னைக்கு இந்த அடிமைத்தனம் ஆரம்பிச்சதோ, என்னைக்கு கஷ்டம் ஆரம்பிச்சதோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க, காத்திருப்பு. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனம் எப்போ முடியும்? இந்த அடிமைத்தனம் எப்போ முடியும் ஆண்டவரே? எங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்களுக்கு எகிப்தியர்கள் நல்ல சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கோசேன் நாட்டில் இருந்துச்சு. யோசேப்பு தெரிந்த ராஜா இருக்கிற வரைக்கும். இப்போ திடீர்னு சேலரிலாம் குறைச்சிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரேயர். அப்புறம் அடுத்த ப்ரேயர் இப்படி வந்திருக்கும், இதெல்லாம் வெயிட்டிங் ப்ரேயர். அடுத்த ப்ரேயர் இப்படி வந்திருக்கும், ஆண்டவரே சேலரி குறைச்சது மட்டும் இல்லை, ஒர்க்கிங் ஹவர்ஸை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வெயிட்டிங் ஜெபந்தான். அடுத்தது ஒரு ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரே, இப்போ சம்பளத்தையே நிறுத்திட்டாங்க, எங்களை அடிமைன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே. இதுவும் வெயிட்டிங் பீரியட் தான். இதுவும் வெயிட்டிங்கில் காத்திருப்பு ஜெபந்தான். அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? யோசிச்சிருப்பாங்க, இந்த காரியம் முடிஞ்சிடும், காத்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட, அடுத்த சந்ததியாச்சும் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் காத்திருப்பு ஜெபம் தான். பார்த்தாங்க 430 வருஷம், even generation after generation, still they were under bondage. hallelujah. அடுத்த சந்ததிகளும் அடிமையாக வேலை செய்கிறத பார்த்துட்டு காத்திருப்பு இப்போ என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கள்? வெயிட்டிங் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள்? லாங்கிங்காக மாறிடுச்சு. hallelujah. வெயிட்டிங் லாங்கிங்காக மாறிடுச்சுங்க. காத்திருப்பு ஏக்கமாக மாறிடுச்சு. வசனம் போட்டிருக்கு, அவங்க பெருமூச்சு விட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம்? வசனம் பண்ணாங்களாம், மூச்சு இப்போ என்னாச்சு சொல்லுங்கள்? மூச்சு எல்லோரும் விடுவோம், ஆனால் மூச்சு பெருமூச்சாக, ஐயோ இனி இவ்வளோதானே என் வாழ்க்கை, எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது? என் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வராதா? என் வாழ்க்கையில் ஒரு நன்மை வராதா? என் வாழ்க்கையில் ஒரு நல்ல துவக்கம் இருக்காதா? வசனம் போட்டிருக்கு, கர்த்தர் அவர் பெருமூச்சை கேட்டு அவர்களை புறப்பட பண்ணினார். ஆமென். God will begin. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் துவங்குவார்.
கர்த்தர் துவங்குவார். அந்த நல்ல காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் துவங்குவார். கர்த்தர் துவங்கும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கும் ஏக்கமாய் பெருமூச்சாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தை. நான் துவங்குவேன். வயதை பார்க்க வேண்டாம், வெயிட்டிங் பீரியடை பார்க்க வேண்டாம், சிச்சுவேஷனை பார்க்க வேண்டாம். நான் துவங்குகிற தேவனாக இருக்கிறேன். The God who begin the good work in your life. Hallelujah. நற்கிரியை என்னில் துவங்குகிற தேவன். Hallelujah. நன்மையை என் வாழ்க்கையில் தருகிற தேவன். நான் சொல்கிறேன், ஒரு நல்ல காலம் உங்கள் வாழ்க்கையில் துவங்கும். ஆமென். ஒரு நற்கிரியை தேவன் உங்கள் வாழ்க்கையில் துவங்குவார். அஸ்திபாரம் போடப்படும். ஆமென். அஸ்திபாரம் போடப்படும். When God begins, you know that He is good in your life. கர்த்தர் துவங்கினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. தொந்தரவு வரலாம், டிஸ்டர்பன்ஸ் மே கம், தொந்தரவு வரலாங்க, தடைகள் கூட வரலாம். ஆனால் no one can stop the good work of the Lord. Hallelujah. தேவன் துவங்கினால் தொந்தரவுகள் வந்தாலும் அதை யாரும் தடை செய்ய முடியாது. தேவன் துவங்கினது. ஆமீன் சொல்லுங்க. மனுஷங்க கெடுத்து போட முடியாது. பயப்படாதீங்க. அந்த மனுஷங்க கெடுத்து போட்டுருவாங்களா? இந்த காரியம் கெட்டு போயிடுமா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் துவங்குவேன். ஆமென். நான் உனக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறத காண்பிக்க முதல் கிரிய ஐ வில் பிகின் மை குட் ஒர்க். ஹல்லேலூயா. நான் நல்ல காரியங்களை துவங்குவேன். நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நல்ல செய்திகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இது ஒரு ப்ராஃபட்டிக்கலான மெசேஜ் ஃபார் திஸ் சீசன். ஹல்லேலூயா. இந்த சபைக்கும் இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு தீர்க்க தரிசன செய்தி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. காட் வில் டெஃபினெட்லி ப்ரூவ் அவர் நல்லவர், நான் உன் வாழ்க்கை நல்லவர் என்று விளங்க தேவன் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு? துவங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் துவங்குகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது கர்த்தர் துவக்கத்தின் தேவன் மாத்திரமல்ல, நற்கிரியை துவங்கினவர் அந்நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள உண்மையுள்ள தேவனுமாக இருக்கிறாரு. முடிவு பரியந்தம் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனுமாக இருக்கிறாரு. வசனம் எடுத்தவங்க படிக்கலாம். ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்டாங்க. நான் ஒரு சம்பவத்தை வச்சு நான் சொல்கிறேன், கர்த்தர் எவ்விதமாய் நல்லவராக அவங்க வாழ்க்கையில் விளங்குவார் அப்படின்னு சொல்லி. ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டாங்க. கர்த்தர் துவங்கிட்டார். ஒரே சந்தோஷம் பாருங்கள், ஒரே சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எல்லாம் பாடி துதிக்க ஆரம்பித்தாங்க. ஆலயத்தின் பணிகள் நடந்து நிறைவு பெறுகிற சூழ்நிலை வந்துச்சு. நிறைவு பெற்றும் ஆயிற்று. 2 நாளாகமோ 5:13. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அவர்கள் ஒருமித்த பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடுகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. When they finished the construction work, நம்ம எப்படி ஆரம்பித்தோம்? இஸ்ரால அஸ்திபாரம் என்ன பாட்டு பாடினாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ பாருங்கள் ஆலயம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆமீன். உங்கள் வாழ்க்கையில் துவங்கின தேவன் அதை முடித்து நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமீன். சில பேர் செகண்ட் ஸ்டேஜில் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தை முதல்ல சில பேர் காத்துட்டு இருந்தேன், ஏக்கமாக துவங்காதான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு God will begin. Amen. And He will prove that He is good in your life. ரெண்டாவது, துவங்கிருச்சு ஆனால் முடிக்க முடியலன்னு ரெண்டாவது கேட்டகரி. துவங்கிருச்சு ஆனால் எப்படி முடிப்போனே தெரியல. ஆரம்பிச்சிருச்சு லைஃப்பில், ஆனால் நிறைவு செய்கிறது பாருங்கள், அது ரொம்ப டென்ஷன் பாருங்களேன். நட்டாட்டில் நிற்கிற மாதிரி, இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக, நடுவில் நிற்கிறோம். நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், பின்னாடி போக முடியாது, முன்னாடி தான் போய் ஆகணும். போக முடியுமான்னு தெரியலையே, நிறைவு செய்ய முடியுமான்னு தெரியலையே, முடிப்போமான்னு தெரியலையே. ஆண்டவர் சொல்கிறார், எந்த கை அஸ்திபாரம் போட்டுச்சோ அந்த கையே முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். செருபாபேலின் கரங்களின் அஸ்திபாரம் போடப்பட்டது. செருபாபேலின் கரங்களை வைத்தே கர்த்தர் முடிக்க செய்தார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் துவங்குவார் நல்லவர்னு நீங்கள் கொண்டாட கர்த்தர் ஒரு சீசனை உண்டு பண்ணார் அப்படின்னா, துவங்கினதை முடிக்கவும் கர்த்தர் செய்வார். ஆமீன் சொல்லுங்கள். அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? எப்படி முடியும்? ஆமீன். துவங்கிடுச்சு, ஆரம்பிச்சிட்டேன், இது எப்படி முடிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான்.
ஆரம்பித்தவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமீன் சொல்வீங்களா? ஆரம்பித்தவர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. வசனம் போட்டிருக்கு, அந்த ஆலயம் அல்லேலூயா அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டிட வேலைகள் நிறைவேற்றி முடிந்த உடனே எல்லாரும் பூரிகைகளை ஊத ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு? உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். என்ன பாட்டு சொல்லுங்கள்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும். ஆமென், ஹல்லேலூயா. பாடிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு தெரியுமா? ஆலயத்தை மேகம் மூடிடுச்சு. ஆமென், வசனம் போட்டிருக்கு. அவங்க பாடிட்டே இருக்காங்க. ஒரே எவ்வளோ, நான் ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப சீனியர் பாஸ்டர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பைபிளே ரொம்ப ஒரு பவர்ஃபுல், நிறையா வார்த்தை, வல்லமையான வார்த்தை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது அப்படின்னாரு. நானும் ஏதோ புதுசாக ஒரு வார்த்தையை சொல்லுவார். ரொம்ப சீனியர் மேன், சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்டர், செலிபிரிட்டி ப்ரீச்சர். அவர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை பாஸ்டர். சொல்லுங்கள் பாஸ்டர், என்ன வார்த்தை அப்படின்னு. அவர் சொன்னார், காட் இஸ் குட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரை போல வல்லமையான ஒரு வார்த்தை வேறு ஒன்றுமே இல்லைன்றார். ஆமாம், ஹல்லேலூயா. அவர் பாருங்கள், 60 ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறாரு. 60 years இன் மினிஸ்ட்ரி. அவர் சொல்கிறார், 60 yearsோட கன்க்ளூஷன் சொல்கிறார். அப்போனா எவ்வளோ ஒரு வல்லமையான வார்த்தை பாருங்கள். நம்மளாம் போயிட்டுருக்கோம், ஓடிட்டுருக்குறோம், நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, நிறைய காரியத்தை பார்க்குறோம். ஆனால் அவர் முடிவில் சொல்கிறாரு, இந்த வார்த்தை ரொம்ப வல்லமையான வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப வல்லமையான வார்த்தை. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is good. ஹல்லேலூயா. இட் இஸ் வெரி பவர்ஃபுல். பிசாசினுடைய அஜெண்டா என்ன சொல்லுங்கள்? எப்படியாச்சும் அவர் கெட்டவர்னு சொல்ல வைக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பைபிள் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த 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 நோக்கத்தில் பைபிளை படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிசாசினுடைய முயற்சியை அவர் எப்படியாச்சும் கெட்டவர்னு சொல்ல வைக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். எப்படியாச்சும் யோபுவை ட்ரை பண்ணான், எப்படியாச்சும் கெட்டவர்னு சொல்ல வைக்கிறேன், எப்படியாச்சும் கெட்டவர்னு சொல்ல வைக்கிறேன். அவன் ஆண்டவரை எப்படியாச்சும் கெட்டவர்னு சொல்ல வைக்கிறதுக்காக அவன் பல காரியங்களை செய்யலாம் பாருங்கள். அதுதான் போராட்டமே, அதான் போராட்டம் வாழ்க்கையில். ஆனால் முடிவு வரைக்கும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, ஆண்டவரை தூஷிக்கலை. நான் சொல்கிறேன், அவர் எப்பொழுதும் நல்லவர். அவர் துவங்குவதில் மாத்திரம் நல்லவர்ல, நான் சொல்கிறேன், அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அஸ்திபாரம் போடுறதோடு விடுறது மனுஷன். நான் பார்த்தேன், நான் ஊருக்கு, நான் இந்தியாவுக்கு மிஷன் ஒர்க்குக்காக வருவேன். நிறைய வேலைகளில் வரும்பொழுது எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து என்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டார். அந்த நேரத்தில் என்னால் போக முடியல. அப்போ நான் கேட்டேன், எதுக்காக ஜெபம் பண்ண? என்னால் வர முடியாது, எதுக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டு? அப்போ கேட்டார், சில வருடங்களுக்கு முன்பாக வீடு நான் அஸ்திபாரம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வேலைங்கள்லாம் நடந்து பாதிக்கு மேலே முடிஞ்சிருச்சு, முக்கால்வாசி வேலை வந்துருச்சு. ஆனால் இப்போ வீட்டை முடிக்க முடியல, பணம் இல்லை, சூழ்நிலை சரியில்லை, பல வருடங்களாக வீடு முடிக்கப்படாமல் இருக்குது. பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், துவங்குறது சந்தோஷம்தான், ஆனால் துவங்கினா அதை முடிக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். பிகினிங் இஸ் வெரி குட். ஹல்லேலூயா. எப்போ துவங்குன்னு பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். துவங்கின்றது ஒரு நல்ல காரியம்தான், கர்த்தர் நல்லவர்னு பாடிட்டோம். ஆனால் துவங்கினா மட்டும் போதாதுங்க, துவங்கினது நிறைவேற்றப்பட வேண்டும். எந்த பிகினிங்குமே நிறைவு செய்யப்படணும். that should be a completion and accomplishment. ஆமீனா இல்லையா? ஒரு கம்ப்ளீஷன் இருக்கணுமே. துவங்கிட்டா போதும், பல காரியத்தை துவங்கிடலாம் நம்ம, ஆனால் அது நிறைவு செய்யப்படணும், அது வெற்றி அடையணும், அது முடிக்கப்படணும் பாருங்கள். அப்போது எவ்வளோ கஷ்டம். ஒரு வீடை துவங்கிட்டு அந்த வீட்டை முடிக்க முடியலனா, ஒரு ஆலயத்தை துவங்கிட்டு அந்த ஆலயத்தை முடிக்க முடியலனா, ஒரு பிஸ்னஸை துவங்கிட்டு இந்த பிஸ்னஸை செஞ்சு முடிக்க முடியலனா, அந்த பிஸ்னஸை நடத்த முடியலனா, எவ்வளோ ஒரு கடினம் பாருங்கள், எவ்வளோ ஒரு கடினம். ஆண்டவர் சொல்கிறாரு, துவக்கத்தில் நான் நல்லவர்னு பாடம் மட்டும் வைக்க மாட்டேன்பா, அதை முடிக்க வச்சு அதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க திரும்பவும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் துவங்கி அல்லது முடிக்கப்படாமல் இருக்கின்ற காரியங்களை கர்த்தர் முடிப்பார். ஆமீன் சொல்லுவீங்களா? சத்தமாக கையை உயர்த்தி தான் அவர் ஆமீன் சொன்னால். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் துவங்கி இந்த காரியம் முடியுமா, இந்த காரியத்தை கடந்து சென்றுவோமா, இந்த காரியத்தை வெற்றியாக தாண்டிடுவோமா, இந்த காரியத்தை வெற்றியாக முடிச்சிடுவோமா அப்படின்னு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். when I begin I will also accomplish. ஆமீன் சொல்லுங்களேன். நான் துவங்கினால் நான் முடிப்பேன். அந்த நபர் என்கிட்ட சொன்னார், அன்றைக்கி அந்த வருடம் நான் போக முடியல, அடுத்த வருடம் நான் மிஷன் ஒர்க்காக போகும்பொழுது நான் சொன்னேன், இந்த தடவை ஜெபம் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொன்னேன். போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்.
திரும்ப அடுத்த மிஷன் ஒர்க்காக போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணார். வீடு ரொம்ப சந்தோஷம் பாருங்க, வீடு கட்டி முடிஞ்சிருச்சு, ஹவுஸ் வார்மிங் முடிச்சிட்டோம் பாஸ்டர், ப்ளீஸ் கம் அண்ட் ப்ரே அப்படின்னா. இப்போ சொல்லும் போதே ஒரு தோரணே வேற மாதிரி இருக்குது, அவ்வளோ மகிழ்ச்சி. ப்ளீஸ் கம் அண்ட் ப்ரே, ப்ளீஸ் கம் அண்ட். இந்த ப்ரே அப்பயும் ப்ரே பண்ண தான் சொன்னார், இப்பயும் ப்ரே பண்ண தான் கூப்பிட்றாரு. பட் ஐ கேன் see the difference. இப்போ என்ன தெரியுங்களா, சந்தோஷம். வீடு முடிக்கப்பட்டுடுச்சு, குடும்பமாக நாங்கள் குடியேறிட்டோம், ஹவுஸ் வார்மிங்லாம் முடிஞ்சிடுச்சு பாஸ்டர், எவ்வளோ ஒரு சந்தோஷம். துவங்கினது முடிந்தால் சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்களேன். துவங்கினது நிறைவேற்றப்பட்டால் ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொல்கிறார், நான் துவங்கினால் அதை நிறைவேற்றுவேன். பாதியில் விடுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. ஆமீன். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நட்டாத்தில் விட மாட்டார். நீங்கள் ஏக்கமாக கவலையாக ஒரு வேளை இந்த காலை வேலை வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நிறைவேற்றி முடிப்பேன், நான் செய்து முடிக்கிற தேவன். எஸ் எஸ் எஸ். அதனால தான் யாக்கோபு கிட்ட கர்த்தர் சொன்னார், நான் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஐ அக்காம்ப்ளிஷ் மை ஒர்க் until that I will never leave you. I will never leave you. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், I will accomplish my work in your life. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் துவங்குவேன், துவங்கினா முடிப்பேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த ஆலயம் கட்டி முடித்தோடனே பாட்டு பாடிடுறாங்க. அதே பாட்டு தான் பாடிட்டோடனே பிரதிஷ்டை. 7ஆம் அதிகாரத்தில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. 7ஆம் அதிகாரத்தில் பிரதிஷ்டை நடக்குது. படிக்கலாமா? 7:3, 2 நாளாகுமா 7:3. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் கண்டபோது தலைவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். பாட்டை மாற்றவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் இந்த பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, சிம்பிளான வார்த்தை தான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆனால் அது எவ்வளோ வல்லமையானது என்பதை கர்த்தர் உங்களுக்கு விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அஸ்திபாரம் போடும்போதும் ஒரே பாட்டு தாங்க, கட்டிடம் முடித்தாலும் ஒரே பாட்டு தான். அப்பா டெடிகேஷனுக்கு வேறு நல்ல பாட்டாடுங்கப்பா. இல்லைப்பா, பாட்டை மாற்ற மாட்டோம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் முடிக்கும் போது நீங்கள் சத்தமாக பாடுவீங்களா? என்ன பாடுவீங்க? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் சத்தம் அவர் நல்ல ப்ராஃபட்டிக்கலாக இப்பயே பாடிடுங்க. இந்த அனுபவத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். இன்னைக்கு நல்லா கையை உயர்த்தி பாடுறவங்களுக்கெல்லாம் God will prove that he is good in your. மறுபடியுமா, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரே வரிதான். அதில் கர்த்தர் வல்லமையானவைகளை செய்து கொண்டே இருக்கிறார். துவங்குனாங்க, முடிச்சாங்க, பிரதிஷ்டை செஞ்சாங்க, பாட்டு மாறலை. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அவ்விதமாய் தம்மை விளங்க பண்ணுவார். ஆமீன் சொல்வீங்களா? அவர் நல்லவர்னு ப்ரூவ் பண்ண நீங்களும் பாட்டை மாற்றிடாதீங்க. ஆமாம். அவர் ஒவ்வொரு தடவையும் துவங்கும் போது அதே பாட்டு தான், முடிக்கும் போது அதே பாட்டு தான், பிரதிஷ்டையானாலும் அதே பாட்டு தான். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய 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 உங்கள் வாழ்க்கையிலும் அந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போது வாழ்க்கையின் துவக்கம் முடிவை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மெசேஜ். துவக்கத்தில் நல்லவர், முடிவில் நல்லவர், அவ்வளோதானே பாஸ்டர் மெசேஜ்? இல்லை. இந்த ஆரம்பத்துக்கும் முடிவுக்கு இடையில தான் பிரச்சனையே நமக்கு. துவங்கிட்டார் நல்லவர், முடிச்சிட்டார் நல்லவர், கொண்டாடிட்டோம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் கொண்டாட்டம். இந்த நான் சொன்ன வசனம்லாம் கொண்டாட்டம். பூரிகைகள் ஊதுறாங்க, கீத வாத்தியங்கள். நான் ப்ராஃபஸை பண்ணுறேன், God will make you celebrate things in your life. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் பாருங்கள், கர்த்தர் நல்லவர்ன்றது சாதாரண துதி இல்லை, கொண்டாட்டத்தின் துதி. ஆமென். செலிப்ரேஷன். ஆமென். எத்தனை பேர் செலிப்ரேஷன் பிடிக்கும்? கிறிஸ்மஸ்லாம் வருது, நல்லா கொஞ்சம் சிரித்து ஒரு கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறேன், God will make you celebrate over things in your life. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டாட்டங்களை ஏற்படுத்துவார், கொண்டாட காரணங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். அவர் நல்லவர் என்று தம்மை விளங்க செய்வார். அப்போது துவங்குறோம், முடிக்கிறோம். இதுதான் வாழ்க்கையே. எல்லா வாழ்க்கையிலும் துவங்குறோம், முடிக்கிறோம். இதுக்கு இடையில தாங்க சேலஞ்சஸ். அல்ல, இதுக்கு இடையில தான் சவால்கள் நிறைந்த வாழ்க்கை. உங்களுக்கெல்லாம் எப்படி? எல்லாருக்குமே. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேளுங்க, ஸ்கூல் படிக்கிற பையனை, சேலஞ்சஸ்ன்னுவான். இந்த சப்ஜெக்ட், இந்த டீச்சரு, இந்த பிரச்சனை, இந்த மேக்ஸ் வரவே இல்லை, பிக் சேலஞ்ச் சொல்லுவானா இல்லையா? ஒரு சின்ன பையனே சேலஞ்சுன்னு சொல்கிறான் அப்படின்னா, அப்போ பாருங்கள், எல்லாருக்கும் சேலஞ்சஸ். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். சவால்கள் நிறைந்தது. துவக்கம் உண்மைதான், சந்தோஷம்.
முடிவு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நிறைவு தான். ஆனால் இதுக்கு இடைப்பட்ட நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த துவக்கத்திற்கும் நிறைவுக்கும் we face challenges. Hallelujah. When you face challenges, we will also face setbacks. ஆமீன் சொல்லுங்களேன். செட்பேக்ஸ். ஹல்லேலூயா. முன்னேற்றமாக போயிட்டே இருக்காது வாழ்க்கை, அப்படி தானே? யாருன்னா இங்கே இருக்கிறவங்க இப்படி சொல்ல முடியுமா? இப்படி ஆரம்பித்தோம் இப்படியே தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நானே சொல்ல முடியாது. சீனியர் மோஸ்ட் பாஸ்டர் இருக்கிறாங்க பின்பாக, அவங்கள கேட்டால் அவங்க நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க, நிறைய அனுபவம் சொல்லுவாங்க. எல்லா அனுபவங்களும் இப்படி தான் இருக்காது. சிலது இப்படி இருக்கும், சிலது இப்படி இருக்கும், சிலது இப்படி இருக்கும். கிராஃப் இப்படி தான் போகும். கிராஃப்னால இப்படி போகாது பாருங்கள். மனுஷ வாழ்க்கையும் சரி, வந்த வாழ்க்கையுமே அப்படி கிடையாது. When there is a challenges, there will be setbacks. Amen. Hallelujah. When there is challenges, there is setbacks. தாவீதுடைய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? ரொம்ப ஆசை, ரொம்ப பெரிய ஆசை. என்ன சொல்லுங்கள்? ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டான், அது ஒரு ஆசை. ஆனால் நான் சொல்கிற ஆசை வேற ஒரு ஆசை. டு பிரிங் த ஆர்க் ஆஃப் கவனன்ட் இன்டு த டேவிட் சிட்டி. ஆமாம். தாவீதுடைய ஆசை என்ன சொல்லுங்கள்? எப்படியாச்சும் உடன்படிக்கை பெட்டிய தாவீதி நகரத்தில் அவன் கொண்டு வந்து வைப்பது அவனுக்கு ரொம்ப 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 ஆசை. அதற்கான முயற்சி எடுத்தார். பட் தேர் வாஸ் அ செட்பேக். ஆமென். உண்மையா இல்லையா? எல்லாம் ராஜா, எல்லா பவரும் இருக்குது, சேனைகள் இருக்காங்க, காசு இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எல்லாம் இருந்தும் ஒரு காரியத்தை செய்ய முடியல பாருங்கள். நமக்கு சம்டைம்ஸ் எல்லாம் இருந்தும் சில காரியத்தை செஞ்சு முடிக்க முடியாது, நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா வி ஃபேஸ் சேலஞ்சஸ். ராஜா ஊசாவை அடித்ததுனால பெட்டி பாதியிலே நின்றுடுச்சு. ஓபேத்ஏதோம் வீட்டில் யோசிச்சிருப்பான், ராஜாவாக இருக்கேன், எல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணேன், எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணேன், ஆனாலும் ஐ cannot bring this ark of one desire in my life to bring the ark of covenant into David city. ஒரு ஆசை என் வாழ்க்கையில், இந்த உடன்படிக்கை பெட்டியை என்னுடைய தாவீது நகரத்தில் நான் கொண்டு வந்து வைப்பது என்னுடைய ரொம்ப 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 ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்ற முடியலையே. there was a setback. நம்ம வாழ்க்கையிலும் சம்டைம்ஸ் செட்பேக்ஸ் வில் கம். ஆமீன். செட்பேக்ஸ் வில் கம். துவங்கிட்டோம், பாடிட்டோம், அப்படியே போயிட்டே இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுவான்? நல்லவர் நான் பாடுறேன், நீ கெட்டவர்னு சொல்ல வைப்பேன் நான். நல்லவர்னு நம்ம பாருங்கள் கொண்டாடிட்டோன்னா பிசாசுக்கு பிடிக்காது. அதனால தான் அந்த பாஸ்டர் சொன்னார், காட் இஸ் குட் என்ற இந்த ஃப்ரேஸ் வந்து பவர்ஃபுல் ஃப்ரேஸ் இந்த பைபிள். ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, நீங்கள் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னான். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னால் பிசாசுக்கு அந்த வார்த்தை பிடிக்கவே பிடிக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் துவங்குவார், முடிப்பார். ஆனால் அந்த இடப்பட்ட நேரத்தில் சில சவால்களையும் சில சோதனைகளையும் நாம் சந்திக்கும் பொழுது, இன் யூ ஃபேஸ் செட்பேக்ஸ், அங்கேயும் ஆண்டவர் God will prove that he is good. Hallelujah. எடுத்தவங்க படிக்கலாம். 1 Chronicles 16:34. பெட்டியை கொண்டு வர முடியல. ஒரு நிமிஷம் படிக்கிறதுக்கு முன்பாக, பெட்டியை கொண்டு வர முடியல, பெட்டி மாட்டிக்கிச்சு. பிக் ஹியூஜ் செட்பேக். எல்லாரும் பேசியிருப்பாங்க பாருங்களேன். ராஜா ஒரு பிளான், நம்ம பாருங்கள், ஒரு திட்டம் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். அந்த ஃபங்க்ஷன் ஸ்பாயில் ஆச்சுன்னா என்ன ஆகும் பாருங்கள்? எல்லோரும் பேசுவாங்களா இல்லையா? ஒரு கல்யாணத்துலேயே ஒரு சாப்பாடு சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நடத்துகிறவங்களுக்கு அது பெரிய கஷ்டங்க. வந்துட்டு போனவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. வந்துட்டு போனவங்களுக்கு அது பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த ஈவெண்ட்டில் ஒரே ஒரு காரியம் சரியாக போகலனால அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு அது பெரிய அசிங்கம், அவமானம். அது அந்த ஈவெண்ட்டே போகலன்னா, அந்த ஈவெண்ட்டே நடக்கலைன்னு வைங்க, இப்போ எவ்வளோ பெரிய செட்பேக்காக இல்லையா? சரி, பெரிய செட்பேக் நம்ம வாழ்க்கையில். ஒரு ஃபங்க்ஷனுக்கே அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை பிளான் பண்ணி ஜபம்லாம் பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த பெட்டியை கொண்டு வர முடியல நகரத்தில். அப்போ எல்லோரும் பேசியிருப்பாங்க, எல்லா ஜனங்களும் பேசுறதுக்கு எப்போவுமே ஆள் நிறைய பேர் இருப்பாங்க. பாராட்டுறதுக்கு ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. பாராட்டுறதுக்கு தான் ஆளுங்க கம்மி. ஆனால் நம்மளை பற்றி எதிராக பேசுகிறதுக்கு, புறம் பேசுகிறதுக்கு பல பேர் இருப்பாங்க. கட்டாயமாக பேசியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் தாவீது விடலை, கொண்டு வந்தே தீருவேன். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஆரம்பித்தா முடிப்பார். செட்பேக்ஸ் வரலாம், ஆனால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டேன். நான் சொல்கிறேன், செட்பேக்ஸ் வரலாம், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமீன் சொல்லுங்கள். செட்பேக்ஸ் வரலாம். சில இடத்துல நீங்கள் பின்தங்கினது போல தெரியலாம், சில இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறது போல தெரியலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ், ஸ்டில் யுவர் காட் இஸ் குட். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்று விளங்க பண்ணுவார். அப்போ என்ன பண்ணார்? திரும்ப அதை கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு கொண்டு வராரு. எடுத்தவங்க படிக்கலாம். 16:34. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. There was a setback.
ஹalleluya. There was a setback for David. பெரிய செட்பேக் பாருங்கள் டேவிட்டுக்கு வாழ்க்கையில். ஒரு காரியத்தை செய்ய முடியல, ராஜாவாக இருந்தோம். ஆனால் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கும் போது பாட்டை மாற்றலை. ஆமென், ஹல்லேலூயா. பாட்டை நீங்களும் மாற்றிடக்கூடாது. ஹல்லேலூயா. இது ப்ராஃபட்டிக்கலான ஒரு வேர்டு இன்றைக்கி உங்களுக்கு. நீங்களும் பாட்டை மாற்றக்கூடாது. ஒருவேளை சோதனை வழியாக போயிட்டுருக்கிறேன், தடைகளை பார்த்துட்ருக்கிறேன், நான் ரொம்ப என் வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்பா, செட்பேக்ஸ் இருந்தாலும் நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, ஐ எம் ஸ்டில் யுவர் குட் காட். ஹல்லேலூயா. உன் செட்பேக்ஸை மாற்ற நான் நல்ல தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் செட்பேக்ஸை மாற்ற நான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். அநேக வேலைகளில் பின்தங்கின சூழ்நிலைகள், பின்னோக்கி செல்லுகிற சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவர் சொல்வார், உன்னை பின்னோக்கி செல்ல விட மாட்டேன். I will make you, hallelujah, go further, hallelujah. I will make you progress in your life. நான் உன்னை முன்னோக்கி செல்ல வைப்பேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது தன் எல்லாவற்றையும் இழந்து வசனம் போட்டிருக்கு, தன்னில் பலனில்லாத மட்டும் அழுதானா. There was a huge setback for David. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா வசனம் போட்டிருக்கு பாருங்க, அவன் தன்னில் பலனில்லாத மட்டும். 5ஆம் வசனமா யாராவது படிக்க முடியுமா? தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான 5ஆம் வசனம் படிங்க சார். 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனம் கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இன்னொரு வசனம் போட்டிருக்கு, அவன் தன்னில் பலனில்லாத மட்டும் அழுதானா. எப்படி அழுதானுங்க? தன்னில் பலனில்லாத மட்டும் அழுகிற அளவுக்கு ஒரு செட்பேக் பாருங்க. பலனில்லாத மட்டும் அழுகுறதுன்னா சாதாரணமாக 2 சொட்டு கண்ணீர் வர்றதில்லை, ஒப்பாரி வைக்கிறது. அப்படி சத்தம் போட்டு அழுது அந்த அளவுக்கு துக்கம், அந்த அளவுக்கு துக்கம், அவ்வளோ பெரிய செட்பேக். ஆனால் வசனம் போட்டிருக்கு, 19ஆம் வசனம் படிங்க, 30-19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. When there was a setback, God will still prove that He is good in your life. Hallelujah. நீங்கள் விழுந்த இடத்துல கர்த்தர் உங்களை விட மாட்டார். உங்கள் சோதனையில் கர்த்தர் உங்களை விட மாட்டார். நான் இன்னும் முன்னேற்றத்தை பார்க்கல, எனக்கு பெரிய தடை வந்துருச்சுன்னா அதே இடத்துல கர்த்தர் விட மாட்டார். பெட்டியை கொண்டு வந்தானே என்ன பாட்டு பாடினா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒருவேளை சோதனையில், செட்பேக்ஸில், சவால்களில் நடுவில் இருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அதிலிருந்து நான் மீட்டு கொண்டு வருவேன், அதே இடத்துல விட மாட்டேன். மீட்டு கொண்டு வரும்போது நீயும் சொல்லணும், நான் நல்லவன், ஹல்லேலூயா, என் கிருபை என்றும் உள்ளது என்று உன் வாழ்க்கையில் நீயும் சொல்வாய். ஹல்லேலூயா. Many times setbacks are the setup ground for the greater comeback. Amen. சில வேளைகளில் தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் என்னை பொன்னாக விளங்கச் செய்ய, என்னை முன்னேற்றத்தின் பாதையில் கர்த்தர் கொண்டு வர God allows setbacks in our life. யாரும் செட்பேக் வந்ததுனால கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இருக்காருன்னு நினச்சிடாதீங்க. ஒரு சோதனை காலத்தில் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார்னு நினச்சிடாதீங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுவார். நான் உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எப்போ தெரியுமா ப்ரூவ் பண்ணுவார்? உங்கள் சோதனை காலத்துலேருந்து உங்கள் வெளியே பொண்ணாக கொண்டு வராரு பாருங்க, ஸ்ட்ராங்காக கொண்டு வராரு பாருங்க, ஒரு கிரேட்டர் கம்பேக் கொடுக்க வைக்கிறார் பாருங்க. அப்போ நீங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்வீங்க? நான் சொல்லாமலே நீங்கள் பாடுவீங்களா? அவர் பியூட்டிஃபுல். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் துவங்குவார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நிறைவேற்றி முடிப்பார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துவக்கத்திலும் முடிவிலும் நடுவே எனக்கு வரும் சோதனைகளும் தடைகளும் தாமதங்களும் செட்பேக்ஸும் வரும்பொழுது கர்த்தரனை அப்படியே கைவிடுகிற தேவன் அல்ல, அவற்றிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வா. அப்பொழுதும் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர். இன்னும் ஒன்று, ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் தீராத துயரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, தீராத துயரங்களை பார்க்கும் பொழுது, லோன்லினஸை பார்க்கும் பொழுது, அதாவது என் வாழ்க்கையிலையும் ஒரு நன்மை வந்துடாதா? ஆமென். இந்த நிலத்துலேயும் ஒரு நல்ல பூச்செடி வராதா? இந்த நிலத்துலேயும் ஒரு நல்ல ஒரு செடி முளைக்காதா? பேரன் லேண்டாக இருக்குது, எதை போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது, எதை போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது.
இந்த இடத்துல ஒரு நன்மை நடந்து விடாதா என் வாழ்க்கையில் அப்படி என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெரமியா 33:10. மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்திர வெளியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 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 கண்டிஷனை எரேமியா தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எப்படி என்ன சுச்சுவேஷனா, மனுஷன் இல்லையா, மனுஷன் இல்லைன்னா மிருகமாச்சும் இருக்கணும்ல. அட்லீஸ்ட் மனுஷன் தான் வாழலை ஒரு ஒரு பூமியில், மிருகமாச்சும் இருக்கணும். ஆனால் மனுஷனே இல்லை, மிருகம் இல்லையா, அவாந்திர வெளியாய் கிடக்குதான். எந்த இது காடு இல்லை, பட்டணம். சிட்டினாவே பாருங்கள், சிட்டினாலே நல்ல சிவிலைசேஷன் உள்ள சிவிலைஸ்டாக மக்கள் வாழ்கிற கூட்டங்கள் இருக்கின்ற வசிக்கிற வியாபாரம். பட்டணம்னா என்ன அர்த்தங்க, எல்லாமே நடக்கிற இடம். ஆனால் இப்போ சிச்சுவேஷன் என்ன நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் பட்டணமாக இருந்தோம், இப்போ மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை. அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? ஆமென். பட்டணம் ஒரு காலத்தில் பயங்கர பிஸியாக இருந்த பட்டணம் தான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பட்டணம் தான். இப்போது மனுஷனும் வாழ முடியல, மிருகமும் வாழ முடியல. இப்போ பட்டணம் இல்லை, இது அவாந்திர வெளி. த ப்ரெசன்ட் கண்டிஷன் இஸ் ஸோ பேட். அல்லையா, சில பேர் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், ஏன் அந்த காலம்? ஏன்னா இந்த காலம் எனக்கு அவாந்திர வெளியாக மாறிடுச்சு. சாமின்னு சொல்லுங்களேன். அந்த காலத்தில் அப்போல்லாம் நிறைய பேர் அப்படி பேசும்போதே பழைய கதையே பேசுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம், எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும் போதெல்லாம், ஐயோ பாஸ்டர் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வரணும் பாஸ்டர். இப்போ என்ன சிஸ்டர், இப்போ அவாந்திர வேலை. ஆமென். நல்ல. இப்போ மனுஷன் யாரும் மதிக்கிறதே இல்லை. எங்கள் வீட்டுக்கெல்லாம் மனிதர்கள் வரதே கிடையாது. மனிதன் கடந்து வராததாயிட்டேன். வி ஃபீல் ஸோ லோன்லி. கைவிடப்பட்டவர்களை போல் இருக்கிறோம், நாங்கள் கைவிடப்பட்டவர்களை போல் இருக்கிறோம் அப்படின்னு. அப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனா. இப்படிப்பட்ட ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை எரேமியா தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மனுஷனும் போலையாம், இன்னும் ஒஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மிருகம் கூட இல்லையாங்க. பாருங்கள், நாங்கள் இருக்கிற அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா நரி மட்டும்தான் மிருகம். நரி, மான், மற்ற எந்த மிருகமுமே கிடையாது. நரி இருக்கும், மான் இருக்கும், வேறு எந்த மிருகமுமே அயர்லாண்டில் கிடையாது. பாம்பே கிடையாது. பாம்பு இல்லாத ஒரே உலகத்தில் இருக்கிற ஒரே நாடு அயர்லாந்து. தெரியுமா உங்களுக்கு? பாம்பு இல்லாத நாடு, பாம்பே இருக்காது நாடு அயர்லாந்து தான். நாமே அப்போது இந்த இந்த அது வந்து நல்லது, நான் நல்லதாக சொல்கிறேன். ஆனால் இது மிருகம் கூட வாழ தகுதியற்ற ஒரு நிலமா மாறிடுச்சு. யூஸ்லெஸ். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ எம் யூஸ்லெஸ், அல்லேலூயா, ஐ எம் லோன்லி. அதான் இந்த லேண்டோட யூஸ்லெஸ், லோன்லி, தனிமை, உபயோகமற்றது. வசனம் போட்டிருக்கு பாருங்கள், எப்படி கர்த்தர் அதை செய்கிறார். 33:11 படி. இப்படி இருந்தது. அடுத்த வசனம் தான் இப்படி இருந்துச்சு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோஸ்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. எப்படி இருந்தது, எப்படி மாதிரி? 10ஆம் வசனம் என்ன சொல்லிச்சுங்க? மனுஷன் இல்லையா, மிருகம் இல்லையா, அவாந்திர வெளியா, இருக்கிற எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டாங்க 10ஆம் வசனத்தில். எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸும். ஒருவேளை உங்கள் லைஃப் எப்படி இருக்கா? இருக்கிற எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸும் என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு பாஸ்டர். இப்போது எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்குள்ளே நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா 11ஆவது வசனம் ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. அதே லேண்டை களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் வெற்றியின் சத்தமும், அந்த சத்தத்தோடு கூட ஒரு துதியும். என்ன துதி அந்த துதி? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, பாட்டு மாறவே இல்லை. அவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அழகாக போட்டிருக்கு பாருங்க. அங்கே ஒரு பாட்டு அப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னா அது விஷயம் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. அங்கே என்ன பாடினாங்கன்னு எழுதி வச்சுருக்காங்க. களிப்பின் சத்தம் வந்துச்சுன்னு போட்டு விட்டுருக்கலாம். களிப்பின் சத்தம் மகிழ்ச்சியின் சத்தத்தோடு முடிக்கல. அந்த இடத்துல அவங்க என்ன பாடுவாங்களாம்? மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆமாம், வெறுமையாக இருந்தது, அவாந்திர வெளியாக இருந்தது, புலம்பிக் கொண்டிருந்த அதே இடத்துல கர்த்தர் இப்பொழுது, நீங்களாம் அப்படியே கொஞ்சம் எளிமை நிற்பீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு பாட்டை கர்த்தர் கொடுத்துருக்கார் நமக்கு. ப்ராஃபட்டிக்கல் சிங்கிங்.
இது உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாகும் நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஏன்னா கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமின்னு சொல்கிறீங்க? துவக்கத்தை பார்ப்போம், நிறைவை பார்ப்போம், தடைகள் வந்தால் அந்த தடைகள்லேருந்து வெற்றியை பார்ப்போம். ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே விளங்கலை, இருக்கிறதுலே ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறேன்னா அதிலிருந்து கர்த்தர் ஒரு களிப்பின் சத்தத்தை ஏற்படுத்தி அந்த சத்தத்தில் ஒரு துதியை எழும்ப பண்ணுவார். அந்த துதியின் சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்க சத்தம், அவர் அவர் வல்லவர், அவர் பாடுவீங்களா? ஓ க்ளோரி. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா கையை தட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் துவங்குவார், அவர் நிறைவேற்றுவார். அவர் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவார். என் வாழ்க்கையில் அல்லேலூயா எந்த காரியமுமே நன்மையாக இல்லை, அவாந்தர வெளி போல போய் கொண்டிருக்கேன். நான் கர்த்தர் களிப்பின் சத்தத்தை கொண்டு வருவார். செலிப்ரேஷன் இஸ் கம்மிங். ஒரு ஆமீன் சொல்லுங்க. செலிப்ரேஷன் இஸ் கம்மிங், பிரைஸ் இஸ் கம்மிங். புலம்பின வாயை கர்த்தர் துதிக்க வைப்பார். உங்கள் வீட்டில் அழுகையின் சத்தம் கேட்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். அந்த அழுகையின் சத்தம் கேட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதியின் சத்தத்தை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஓ க்ளோரி, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. Thank you Jesus. அப்படியே நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்களுக்காக. அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் நம் வாழ்க்கையில் அல்லேலூயா விளங்கச் செய்யும்படியா. அன்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே அப்பா நீ சொன்னபடியே துவங்கி நிறைவேற்றி ஆண்டவரை சோதனைகளிலிருந்து தப்புவித்து அவாந்தர வெளியிலிருந்து களிப்பின் சத்தமாய் ஆண்டவரை நீ மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரை கேட்டவங்க அப்பா செய்தியாக முடியக்கூடாது, அனுபவமாக மாறணும், சாட்சியாக மாறணும். இவர்கள் எல்லாரும் சபையாக துதிக்கணும், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அப்படியே நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.